வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. காலையிலிருந்தே ஒரே கொண்டாட்டம். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருச்சு. அதனால் திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி. நாங்கள் அப்போவே சொன்னோம், இடி இந்த மாதிரிலாம் அத்துமீறுது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்ட்டு திமுக சைட்லேருந்து நிறைய அறிக்கைகள் வந்துட்டுருக்கு. நம்மளும் காலையில் செய்தியாக போட்டிருந்தோம். இது ஸ்டாலினுக்கு, உதயநிதியிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய உத்தரவு தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதோடு முடிஞ்சிருமா அப்படின்னா, இதோட முடிக்க முடியாது. அதுக்கப்புறம் இடி மேல் வழக்கு போடுறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு 10 நாள் தான். 10 நாளைக்கு அப்புறம் இந்த கோர்ட் லீவெல்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் திறந்துடும், கோர்ட் திறந்துடும். அப்போ மறுபடியும் இடி வாதத்தை வைக்கும். எப்படி உயர்நீதிமன்றத்தில் இந்த யூஜிசி விஷயத்தில் தமிழக அரசுடைய கோரிக்கையை, அவங்க தமிழக அரசுடைய வாதத்தை கேட்காம உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதித்தது துணைவேந்தர்கள் நியமனத்தில், அது தவறுங்கிற மாதிரி தான் வெளியில் இருக்க நிறைய பேர் சொல்கிறோம், நம்மளும் சொல்கிறோம். அதே போல் இன்றைக்கி கூட ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னென்னா, கபில் சிபிலும் முகுல் ரோஹித்கியும் ஆஜராகி வாதிடுறாங்க. இடியுடைய தரப்போட விளக்கத்தை இன்றைக்கி கேட்கலை. எல்லோரும் ஒரு சைடு தான் பேசுகிறோம், இன்னொரு சைடு பேசலை. அதையும் நம்ம பேசணும். இன்னொன்று இந்த மாதிரி அந்த விடுமுறை கால அமர்வு இருக்குல்ல, அதில் பெரிய உத்தரவு எதுவும் போட்டதாக வரலாறே இல்லை. இப்போது கூட இது தற்காலிகமானது தான் ஒன்று. ஏன்னா இந்தளவுக்கு விசாரணை நடத்திட்டு திடீர்னு விசாரணையை சட்டவிரோதம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீங்கள் இதுவுமே இது பண்ணக்கூடாது, விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதோடு விட்டுற மாட்டாங்க இடி. சரி, இப்படி போயிட்டு இருக்கும்போது இடி வெளியிட்ட இன்னொரு விஷயம். இப்போ என்னென்னா, ஏற்கனவே கொடுத்த சம்மன் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இந்த டான் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கோர்ட் ஆர்டர் வருவதற்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அந்த சம்மன். அவர் ஆஜராகலை, அவர் ஆஜராகணுமா அப்படிங்கிற முதல் கேள்வி. இதெல்லாம் முன்னாடி நடந்தது. ரெண்டாவது, ஏற்கனவே ரித்தீஷ் அவர் அப்ஸ்காண்டு, அவர் ஊருக்கு வருவாரா, அவரை இடி அவங்க வீட்டை சீலை எடுத்து விடுமா, இது ரெண்டாவது பிரச்சனை. சீலை எடுக்கணுமா வேணாமாங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக இடி மறுபடியும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 1000 கோடி அப்படின்னு ரஃபா சொன்னாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, அந்த பார்கள் டெண்டர் விட்டாங்கல்ல, அந்த பார்கள் டெண்டர் விடுறதுலேயே ஊழல். ஏற்கனவே இடி வரும்போதே எல்லோரும் சொன்னது என்னென்னா, ஒரு பாரை டெண்டர் எடுக்கணும்னா டிடி கொடுத்து டெண்டர் எடுக்கணும். கவர்மெண்ட்டில் டெண்டருக்கு டிடியே கொடுக்காம நிறைய பேர் டெண்டர் எடுத்திருக்காங்க. டெண்டர் எடுத்துகிட்டு ஒரு வாரம்க்கு அப்புறம் டிடி கொடுத்துருக்காங்க. எப்படி குஜராத்தில் அதானி நிறுவனம் மின்சாரம் தொடர்புடைய விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு பில்லே கொடுக்கல, ஆனால் குஜராத் அரசாங்கம் அவருக்கு பணம் கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் பில்லே கொடுக்குறாரு. அப்போ நம்ம சொன்னோம், பாசிச பாஜக அரசுன்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறதுன்னு வைக்கணும். இது திராவிட மாடல் அரசாக இருக்கலாம், அவங்க பண்ணுறதான் இவங்களும் பண்ணுறாங்க. சரி, இடி தப்பே பண்ண, இடி மோசமான வைப்பேன், ஆமாம் மோசமான வைப்பேன் முழு ஒத்துக்கிறோம். ஆனால் டாஸ்மார்க்கில் தப்பே நடக்கலை. இப்போ பேசுகிறதுலாம் பார்த்திங்கன்னா சில பேர், ஆனால் அதுலேயும் திருமாவளவன்லாம் ரொம்ப கரெக்டாக பேசுகிறாரு. அதாவது சட்டவிரோதம் அறிவிச்சிட்டாங்க, அதோடு நிறுத்திக்கிறாரு. தவறே செய்யாத திமுக மீது பாய்ந்து விட்டது அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. கம்யூனிஸ்ட்டும் சொல்லலை. என்ன எல்லாரும் சொல்கிறது, ஈடியை வச்சு பழி வாங்குறாங்க. அது நமக்கு தெரியுமே, பழி வாங்காதனால தான், பழி வாங்கினா தான் பிரச்சனை, பழி வாங்க தான் செய்வாங்க. ஆனால் இடி இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு, அதாவது டாஸ்மார்க் பார்களை எல்லா ஊருக்கும் விட்டுருக்காங்க. அந்த டாஸ்மார்க் பாரில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் வாங்குறாங்கன்னு தான் இதுவரை வந்த குற்றச்சாட்டு. இப்போ வந்த குற்றச்சாட்டு அதை விட ஒருபடி மேலே. பாருக்கு டெண்டர் எடுத்தவங்க சப்கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு பாருக்கு மட்டும்தான் டெண்டர் எடுக்க வேண்டியது, 3-4 இடத்துல நடத்த வேண்டியது. சப்கான்ட்ராக்டாக இவர் விடுறாரு. இதை ஏற்கனவே கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். கொடைக்கானல் ரோட்டில் சட்டவிரோதமாக ஒரு பார் இயங்கிட்டு இருக்குது. அங்கே லேடிஸ்லாம், பொம்பளைங்கள்லாம் போய் அடித்து உடச்சி, பெண்கள்லாம் அடித்து உடச்சி அதை தும்சமாக்கிட்டாங்க. இதே மாதிரி ஞாபகம் இருக்கும், எடப்பாடியில் கள்ளத்தனமாக விற்றுட்ருக்காங்க. அவங்கள போய் கேட்கும்போது, கேமராவோட கேட்கும்போது காவல்துறைக்கு மாமூல் கொடுத்து தாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு தாங்க பண்ணுறோம் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. இப்படி தமிழகம் முழுக்க நிறைய சம்பவங்கள். அப்போ சட்டவிரோதமாக பார்களை இன்றைக்கி இவங்க ஒரு சப்கான்ட்ராக்ட் விட்டு அதில் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. ஒன்று, இப்போ நீங்கள் பார் ஒரு இடத்துல வைக்கும்போது பக்கத்து பில்டிங்காரங்கிட்டே அவங்ககிட்ட இருக்கலாம் என்ஓசி வேணும். என்ஓசியே வாங்காமல் நிறைய இடத்துல பார்கள் நடத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த கோயில் பக்கத்தில் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் பக்கத்தில் இருக்குது, நிறைய பேர் ரோட்டில் போக முடியலங்க, நிறைய போராட்டம்லாம் நடக்கும். இப்போ தான் விஷயமே தெரியுது. அதெல்லாம் அதில் நிறைய அங்கீகரிக்கப்பட்டதே இல்லை, அங்கீகரிக்கப்படாதான் வச்சுருக்காங்க.
என்ஓசியே வாங்காமல் வச்சுருக்காங்க. இதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேயும் பல்லாயிரம் கோடி முறைகேடு. அப்போ டெண்டர் வந்து பார்கள் டெண்டர் விடுறதுல அது மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. ஏற்கனவே அஃபீஷியலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபருக்கு அது ஒரு ஊழல். பாட்டில் ரீசைக்கிள் பாட்டில் அப்படிம்பாங்கள்ல, ஒரு பாட்டிலை கொடுத்தா அதுக்கு காசு தருவாங்க, அது ரீசைக்கிளுக்கு அனுப்புவாங்க, அதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல். அப்புறம் அந்த அட்டைப்பெட்டி அதை வந்து டெண்டர் போட்டு விற்கிறதுல அது ஒரு ஊழல். இப்போ இது லேட்டஸ்ட்டாக ஊழல் வந்து இன்றைக்கி இடி சொல்லியிருக்காங்க. இந்த இடி வழக்கை நம்ம வந்து ரொம்ப குழப்பமெல்லாம் பார்த்தா ஒரு விஷயந்தாங்க. ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. தப்பு நடந்ததை ஸ்டேட் போலீஸ் நாங்கள் தான் விசாரிக்கணும், ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சிட்ருக்குது. ஏற்கனவே எஃப்ஐஆர் நாங்கள் போட்டிருக்கோம், ஒரு 41 எஃப்ஐஆர், அதனால் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படிங்கிறது தமிழக அரசுடைய வாதம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் உள்ள தலையிட வேணாம், நாங்கள் தான் விசாரிச்சுட்ருக்கோமே அப்படிங்கிறது இவங்களுடைய வாதம். உச்சநீதிமன்றம் என்ன கேட்குது, ஆமாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரிச்சுட்ருக்குது, இப்போ நீங்கள் ஏன் போகிறீங்க, எந்த வழக்கின் அடிப்படையில் போகிறீங்க? முனுசாமி, கந்தசாமி, ராமசாமி யாரோ ஒருத்தர், ஒரு 41 பேர் ஒரு பாரில் வந்து ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு போகும்போது ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா அவர் மேலே வழக்கு போடுவாங்க. இந்த விஷயத்துக்கு எப்படி இடி உள்ளே வருது அப்படின்னு தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்குது. உச்சநீதிமன்றம் கரெக்டாக சட்டத்தின் பார்வையை பார்க்குதுன்னே வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நாளைக்கு பார்க்கும்? இப்போ அடுத்து வந்து ஜூன் மாதம் முடிஞ்ச உடனே நார்மல் கோர்ட் வந்துடும். நார்மல் கோர்ட்டில் கண்டிப்பாக முதல் இதை பட்டியலிடணும்னு சொல்லிட்டு இடியோடைய ப்ரேயர் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான வேலையை தொடங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இதை ஒரு ரவுண்டு கட்டாமல் விடமாட்டோம் அப்படின்ட்டு. அப்போ இன்னும் நெருக்கடி முற்றி தான், கண்டிப்பாக நெருக்கடி முட்டியிருக்குது. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, இப்போ டாஸ்மார்க் வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஒருத்தர் ரிலீஃப் கொடுப்பாங்க, அடுத்து இடிக்கு ஒருத்தர் ரிலீஃப் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஜாமீன் வந்து செந்தில் பாலாஜி கொடுக்கும்போது இடிக்கு பின்னடைவுன்னு நம்ம சொன்னோம். அவர் 1.5 வருஷம் இருந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது? நீங்கள் அமைச்சராக தொடர்றீங்களா இல்லையான்னு கேட்டு அமைச்சர் பதவியை இழந்து நிற்கிறார். அப்போ இந்த வழக்கு இதோடு முடிஞ்சிருச்சு, நாங்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறோங்கிற மேட்ரே இல்லைங்க. இது வெற்றி கொண்டாட்டம்லாம் இல்லை, தற்காலிகமாக ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்குது, அவ்வளோதான் சார். அவங்க வந்து உங்களை ஒரு ரிலீஃப் பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் இல்லைன்னா வேறு கேஸ், எவ்வளவோ கேஸ் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு சிக்கலும் இருக்குது. ஒரு வழக்கை புலனாய்வு பண்ணி விசாகன் அவர்கள்ட்டேருந்து வாக்குமூலம் வாங்கியாச்சு, அங்கே இருக்கக்கூடிய மேலாளர் அந்த அம்மாட்டிருந்து வாங்கியாச்சு, இன்னொருத்தர்கிட்டருந்து வாங்கியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் அவரும் யார் இன்னொருத்தர் அடுத்த நாள் விசாரணைக்கு போனாங்கல்ல, நிர்வாகம் சம்மந்தப்பட்ட அந்த மேடம், அவங்க 2 பேரும் ஆட்டோவில் போகிறாங்க. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வண்டியில் போனால் வீடியோ எடுத்துருவாங்கன்னு, அதையும் வீடியோ எடுத்து கடைசியாக பின்வாசல் வழியாக ஓடுறாங்க. அந்த ஓடுறதெல்லாம் படம் பிடிக்கிறாங்க. அப்போ அவங்க ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க பொழுது, அப்போ நம்ம கமெண்ட் வேறு நிறைய வருது, ஏங்க டாஸ்மார்க்கே கொள்ளடிச்சிட்டிங்க, கேமரா பார்த்தோன்னு ஓடுறீங்கன்னெலாம் கமெண்ட் வருது. அப்போ இது வந்துங்க திமுக, அதிமுக, பிஜேபின்னு பார்க்காம பொதுப்படையாக நம்ம பார்த்தோம்னா இது மக்களின் பணம். இது மக்களின் பணத்தை எல்லா கட்சியும், எந்த கட்சியில் ஆண்டுட்டு இருந்ததோ அந்த கட்சியெல்லாம் சூறையாடி இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாரும் சொல்கிற வாதம், எங்களை விசாரிக்க உங்களுக்கு அனுமதி இல்லை, இவங்களுக்கு விசாரிக்க இவங்களுக்கு அனுமதி இல்லைன்னா தப்பு பண்ணிங்கன்னா இல்லையாங்கிற கேள்விக்கு எவ்வளோ ஒரு முரண்பாடான பதில்கள். இது எப்படி திமுக இருக்க உடன்பிறப்புகள் முட்டு கொடுத்துட்டு இது பெரிய வெற்றின்னு கொண்டாடுறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல. நம்ம காலையிலேயே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம், அதிமுக ஆட்சியிலையும் இருந்தது, திமுக ஆட்சியிலையும் இருந்தது, டாஸ்மார்க் வந்ததுலேருந்தே இதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு யாரும் ஒரு முடிவே கட்ட மாட்டாங்களா? சார் இது மக்களுக்கான பணம் தானே. நீங்கள் பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ பற்றாக்குறைங்கிறீங்க, எங்களுக்காக நிதி திட்டங்களுக்கு இவ்வளோ செலவிட முடியலைங்கிறீங்க. ஓரளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், அது ஓரளவுக்கு அடிங்க சார், ஓரளவுக்கு மீறியில் அடிக்கிறீங்க. 15 ரூபா ஒரு பாட்டிலுக்கு வாங்கி அதையே 15 கோடி ஒரு நாளைக்கு. இது இல்லாமல் வந்து டிரான்ஸ்ஃபருக்கு பணம் வாங்குறீங்க, பார் விட்டு சட்டவிரோதமாக பார் விட்டு அதுக்கு பணம் வாங்குறீங்க, அந்த உள்ளே இருக்க அந்த பெட்டியை விற்று அதில் பணம் வாங்குறீங்க, பாட்டிலுக்கு தனியாக பணம் வாங்குறீங்க. 1000 உற்பத்தி பண்ணிட்டு 500 தான் கடைக்கு வருது, மிச்சம் 500 பார்த்து இதுக்கு கலால் வரியை ஏமாத்துறீங்க. இதில் முக்கியமான விஷயம் கலால் வரி தான். இன்றைக்கி நிறைய பேர் கவனிக்க தவறிய விஷயம், ஒரு வாதம்னு வரும்போது 2 பேரையும் கேட்கணும். இப்போ தமிழ்நாடு அரசுடைய பிரேயரை தான் இன்றைக்கி கோர்ட் கேட்டிருக்குது. என்ன தமிழ்நாடு அரசுடைய பிரேயர் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவங்க உள்ள வந்து ஆட்டத்தை கலைக்கிறாங்க, அப்புறம் ஊழியர்களுடைய தனிநபர் செல்ஃபோனெல்லாம் வாங்கி அதில் இருக்க விவரங்களை குளோன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இது தனிநபர் சுதந்திரம் பாதிக்கப்படுதுன்னு இடி கண்டிக்குது, அது உச்சநீதிமன்றம் கண்டிக்குது. ஆனால் இடி தரப்பு நீங்கள் பேசவே இல்லையே. இப்போ இடி தரப்பு பேசணும்ல, 2 பக்கமும் நியாயம் வேணும் இல்லைங்க. இப்போ உயர்நீதிமன்றத்தில் நேற்று வந்து ஒரு சைடை வச்சுக்கிட்டு முடிவெடுத்தாங்க, நம்ம சொன்னோம் திமுக ஆதரவாக பேசுவோம். இப்போ இடிக்கு நீங்கள் டைமே ஒதுக்கலையே. ஏன்
இது வந்து இதுதான் நீதிமன்றம் வந்து மூடி இருக்கனால அவசரமாக தான் விசாரிச்சிருக்காங்க. இன்னும் ரெகுலர் நீதிமன்றம் இல்லை, அடுத்த வாரம் தான் ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் வரும். அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இடி வாதிடவே இல்லை. ஏன்னா அவங்க எந்த கேஸுக்காக நாங்கள் உள்ளே போனோம், யார் யாரை விசாரித்தோம், என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னு இன்னும் எதுவுமே சொல்லலை. அப்போ எதுவுமே சொல்லாத போது ஒன் சைடாக இன்றைக்கி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லோரும் எதிர்பார்த்தது தான். ஏன்னா இடியும் பேசியிருந்தால் ஈடியோட கருத்தை கேட்டிருப்போம். ஈடிக்கு என்ன சொல்கிறாங்க, இது சம்மந்தமாக விளக்கமாக உங்களுக்கு அறிக்கை கொடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ஈடி விளக்கம் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்க முதல் கேஸ் அதை எடுக்க வைப்பாங்க. ஏன்னா ஒரு தமிழ்நாடு அரசு நீங்கள் முகுல் ரோஹித்துக்கும் கபில் சிபிலுக்கும் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் இவ்வளோ வேகமாக போய் அந்த கேஸ் எடுக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். இதே நார்மலான யாரோ நானோ நீங்களோ யாரோ ஒரு வழக்குன்னா உச்சநீதிமன்றத்தில் இவ்வளோ வேகமாக கிடச்சிருக்குமா? ஏன் கிடச்சிருக்காது? நம்ம ஏற்கனவே சொன்னது தான். முகுல் ரோஹித் ஆகட்டும், கபில் சிபில் ஆகட்டும், இவங்கெல்லாம் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசில் நேராக பார்க்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் பெரிய வக்கீல்கள். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் எப்படி வாதிட்டால் நமக்கு தேவையான சாதகமான உத்தரவு வருங்கிறது இவங்களுக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ சம்பளம் சாமானியனால் கொடுக்க முடியுமா? அப்போ இவர்கள் நீதிமன்றத்தை வேகமாக அணுகி வேகமாக ஒரு நீதி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது தற்காலிகமானது தான், சொல்ல முடியாது. ஒருவேளை நாளைக்கு அடுத்த வாரம் ஜூன் மாதம் கோர்ட்டு தொடங்கும் போது ஈடிக்கு சாதகமாக வரலாம், உங்களுக்கு சாதகமாக வரலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, ஒரு இப்போ கூட இன்றைக்கி கூட உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை என்ன, தனி நபர்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் அவரை விசாரிக்க தடையில்லை. இப்போ இப்போ நிறைய பேர் வந்து தெரியாமல் நியூஸ் போட்டுட்ருக்காங்க, ஈடி வந்து நின்று போச்சு, இனிமேல் யாரும் எப்படிங்க விசாரிக்காமல் இருக்கும்? தனிநபர்கள் தப்பு பண்ணால் விசாரிக்கலான்ட்டு இருக்காங்க சார். தனிநபர்கள்ங்கிறது யார்? விசாகன் அவர்கள் வாக்குமூலம் உடைந்து பேசிய விசாகன். ஏற்கனவே அவங்க நிர்வாக சம்மந்தப்பட்ட சங்கீதா அவர்களும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் ஜோதி சங்கர் அவரும் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த வாக்குமூலங்கள் எல்லாம் இந்த உத்தரவு வருவதற்கு முன்பு இந்த வாக்குமூலங்களை வச்சு ஈடியை விசாகன்ட்ட மறுபடியும் விசாரிக்கக்கூடாது, தனிநபர்கிட்ட விசாரிக்கலான்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஒரு நிறுவனத்தையே நீங்கள் குற்றவாளியாக்கக்கூடாதுன்னு அதோடைய வாதம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது டாஸ்மார்க்குடைய ஊழியர் சங்கம் ஆமாம் முறைகேடு நடந்திருக்குது, கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு அவர் ஒரு பக்கம். நம்ம காலையிலேயே பேசின மாதிரி அங்கே ஒருத்தர் வந்து வீடியோ ஒன்று வெளியிடுறார், எல்லாத்துக்கும் நான் இவ்வளோ மாமூல் கொடுக்குறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், தற்கொலை முயற்சி ஈடுபட்டிருக்கார் டாஸ்மார்க் ஊழியர். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது, யார் போய் கேட்குறது? இதையெல்லாம் மறைத்து விட்டு எப்படி வந்து திராவிட மாடல் அரசுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இந்த டாஸ்மார்க் வழக்கு இனிமேல் ஒரு அடி கூட நகராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை உங்களுக்கு நீங்களே ஏமாத்துகிற வேலை. திமுகவுக்கு ஆதரவான ஊடகங்கள் வேணால் அப்படி செய்தி போடலாம். நம்ம என்ன சொன்னோம் காலையில், திமுகவுக்கு வெற்றியா? கண்டிப்பாக வெற்றி, மாற்று கருத்து இல்லை. ஆனால் தற்காலிகமானது தான், நிரந்தரமாக இல்லை. ஏனால் மேல்முறையீடு இருக்கிறது, ஈடி தரப்பு வாதங்கள் இன்னும் நிறைவேறலை, அவர்கள் வாதங்களை வைப்பார்கள். அதையும் தாண்டி ஈடி எப்படி கோத்து விடும்னா, இது உள்நாட்டு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ என்ன சொல்கிறாங்க சார், அமெரிக்காவில் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஒரு நடிகர் திமுகவில் எம்பியாக இருந்தார், அப்புறம் பிஜேபிக்கு போனார். அவர் இப்போ வந்து ஜப்பான்லேயும் அமெரிக்காலையும் இருக்கார். அவர் மூலியமாக பல்லாயிரம் கோடி அங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க. லண்டனில் வாரிசுக்கு வேண்டியப்பட்டவர் இப்போ லண்டனில் தான் இருக்கார், அங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க. துபாயில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் இல்லாமல் உபரி பணம் தான் ஒரு 500 கோடி ரூபாய் வச்சு 3 படத்தை எடுக்கிறாங்க. இதானே இன்றைக்கி வந்து வெளியில் வரக்கூடிய தகவல்கள். இந்த தகவலை எப்படி நீங்கள் புறந்தள்ளிட முடியும்? சார் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை விடுங்க சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல்லி ஈடி ஒரு முடிவு பண்ணிடுச்சு. மறுபடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த மண்டலத்தில் வந்து மண்டலம் திமுக போட்டிருக்காங்கல்ல, கடைசியாக எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை போட்டாங்க. ஏன்னா வன்னியருக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு அவரை போட்டிருக்காங்க. மூர்த்திப்புக்கு கோபம். இப்போ என்ன அமைச்சர்கள் வட்டாரத்தில் பேசுகிறதுனா, அடுத்து மூர்த்தியா இல்லது ஏவா வேலுவா இல்லை சக்கரபாணியா, இதுதான் இப்போ அமைச்சர் கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பு. இந்த 3 பேரில் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து போகிறாங்கன்ட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த 3 பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு போகிறாங்கன்னா அலர்ட் ஆகிட மாட்டாங்களான்னு. வாய்ப்பே இல்லை. ஏன், ஒயிட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று, திடீர்னு உங்களுக்கு பணம் கிடைக்கும் போது எப்படி மாட்டாமல் இருப்பீங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் அவர்களுக்கு திடீர்னு 500 கோடி ரூபா கொண்டு வந்து படம் எடுக்கிறாரு. அப்போ தான் புதுசாக வராரு, எப்படி இவ்வளோ பட்ஜெட் இருக்குது? யாராவது அப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். புதுசாக ஒருத்தர் வந்து இத்தனை கோடிக்கு படம் எடுக்கிறார். ஒன்று. இன்னொன்று, இவர் பணம் கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது நடிகர்களுக்கு தெரியாதா? அப்போ எந்த பின்புலத்தோடு இவர் வராருங்கிறது நடிகர்களுக்கு நன்றாக தெரியும். வரக்கூடிய செய்தி 3-4 நடிகர்களை வந்து விசாரிக்க போகிறாங்க, பேர் வேணாம், 3-4 நடிகர்களை விசாரிக்க போகிறாங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியும். விசாரிக்க போகிறாங்க அமலாக்கத்துறைன்னு சொல்கிறாங்களே. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா,
அவர் இந்த 500 கோடி ரூபா ஒயிட்டில் கொண்டு வந்தாரா பிளாக்கில் கொண்டு வந்தாரா? ஒன்று. முழுக்க ஒயிட்டில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ இவர்களுக்கு சம்பளம் கொடுத்தாரா இல்லையா? எப்பயுமே திரையுலகத்தில் தெரியும், சம்பளத்தை வந்து மேக்சிமம் ஒயிட்டில் வாங்க மாட்டாங்க. அப்போ பிளாக்கில் அவங்க வாங்கியிருந்தால் அந்த பிளாக்கில் வாங்கினதுக்கு அவங்க மேலேயும் தப்பு. பிளாக்கில் வாங்கினதுக்கு ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும். ஏன்னா பிளாக்கில் வாங்கினதுக்கெலாம் ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க. இவரை பிடிச்சி விசாரிக்கும் போது சொல்லுவார்ல, அவங்களுக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்லுவார், இல்லை அவங்களா சொல்லுவாங்க. எப்படியும் அவர்களுக்கு சிக்கல் வரும். எப்படி வந்து இன்றைக்கி விசாகன் ஐஏஎஸ் அவர்கள் எதுவுமே எனக்கு தெரியாது, அவர் சொன்னார் சார் நான் செஞ்சேன், எனக்கு எதுவுமே தெரியாது, முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஏன்னா சொல்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கீங்க, எங்கள் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு இப்பயும் மரியாதை தரோன்னு கேட்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அவர்கிட்ட பேசுகிறீங்கிறதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அவர் மட்டும் இல்லாமல் அடுத்த நிர்வாகம் இவங்க 3 பேர், இந்த 3 பேர் மட்டும் இல்லை, இன்னும் 4-5 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதை உள்ளேயே போட்டு கொடுக்க ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளேயே போட்டு கொடுக்க ஆள் இருக்காங்க. சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுமன் அவரெல்லாம் எப்படி இவ்வளோ நாள் இல்லாமல் அந்த கேரக்டர் எப்படி வந்தது? இல்லை சார், ஏற்கனவே அவர் இருந்தார், அவருக்கு தெரியும். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம், டாஸ்மார்க் வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பம், நிறைய பேர் பேச மறந்த கதை. குடும்பத்துக்கு உறவுக்காரரான திண்டுக்கலை சேர்ந்த ஸ்ரீராம்னு ஒருத்தர் வராரு டாஸ்மார்க்குள்ளே. அவர் தான் விசாகன் ஐஏஎஸ்ஸு, ரித்தீஷு, இந்த டான் ஆகாஷ் அவர்கள் ஆகட்டும், அப்புறம் இன்னொருத்தர் கேசவன், இவர்கள் எல்லாத்தையும், அப்புறம் மதுபான ஆலை உரிமையாளர்கள், இவங்க எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி. விசாகன் நேரடியாக வாரிசுக்கிட்டேயோ மற்ற யார்ட்டையும் பேச மாட்டார், ரித்தீஷ்லாம் பேச மாட்டார். இவர் ஸ்ரீராம்கிட்ட சொல்லுவார், ஸ்ரீராம் தான் அங்கே சொல்லுவார். அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டு ஸ்ரீராம் வந்து அவங்ககிட்ட சொல்லுவாங்க. நாளைக்கு ஏதாவது மாட்டினா கூட ஸ்ரீராமோட முடிஞ்சிடும். இப்போ என்ன சிக்கல் வந்தது நம்ம சொன்னோம், 3 மாதத்தில் ஸ்ரீராம் இறந்துட்டார். டாஸ்மார்க்கில் மேலிட புள்ளிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஸ்ரீராம். அந்த ஸ்ரீராம் 4 மாதமாக டாஸ்மார்க்கை வந்து இந்த டீலிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 4 மாதத்தில் அவர் இறக்குறாரு. அவர் இறந்த பிறகு இன்னொரு ஆளை வைக்க முடியாதனால ஸ்ட்ரெயிட்டாக ரித்தீஷ் அவர்களே விசாகன்ட்ட பேசுகிறாரு. அப்போ தான் மாட்டுறாங்க. இது எல்லாம் வந்துடுச்சு தகவல். இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி வந்து திராவிட மாடலை விட்டுருவாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல. ஒன்று. இன்னொன்று நார்மலாக எல்லோரும் கேட்குற கேள்வி தாங்க, சிம்பிள் கேள்வி தான். ஏங்க, ஆளுநர் மாளிகைக்கு முதல் வருஷம் போகல, 2வது வருஷம் போனீங்க, 3வது வருஷம் போகல, மாற்றி பல்ட்டி அடிச்சிங்க. அப்போயே நீங்கள் உங்கள் சாயம் வெளுத்துருச்சு. இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தை நான் கலந்து கொள்ள மாட்டேன், நிதி ஆயோக்கில் தமிழகம் புறக்கணிக்குதுன்னு நீங்கள் தான் சார் சொன்னீங்க. நமக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் தான் சார் சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு இப்போ போகிறீங்க? என்ன பதில் அதுக்கு கேட்டால் நாங்கள் போய் என்ன சொல்ல போகிறோம்? என்ன சொல்ல போகிறீங்க போய்? எனக்கு ஒன்றும் புரியல. நிதி ஆயோக் தான் இங்கே வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம சோழாச்சிரட்டன் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய இண்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதில் நீங்கள் அவங்கள சந்திச்சிங்க, உங்களுக்கு தேவையான ரிக்குயர்மெண்ட்லாம் கொடுத்துட்டீங்க. ஆனாலும் நீங்கள் என்ன அடிக்கடி சொல்லுவீங்க, நிதி ஆயோக் வந்து நம்பிக்கை இல்லை, ஏன்னா உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கொடுப்பாங்க, எங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறீங்க. அதேமாரி சமர சிக்ஷா திட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து கல்வி நிதி கொடுக்கலன்னு இப்போ உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வேறு போட்டிருக்கீங்க. கரெக்டுங்களா? அப்போ நீதியே கிடைக்காது. நீங்கள் 3 வருஷமாக போகாத இடத்துக்கு இப்போ போகும்போது எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, இல்லைங்க பிஜேபிகிட்ட அடிபணிச்சு போகிறாரு. ஏன்னா டெல்லியில் போய் சிஎம் வந்து நிறைய பேரை பார்த்தா இம்பேக்ட் அதிகம். இப்போ இந்த பிரச்சனை நடந்துட்டு தப்பா விட்டுருங்கப்பான்னு ஏதோ ஒரு டீலிங். அப்போ சிஎம் அங்கே போகிறதுக்கு ஒரு காரணம் வேணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்க்க என்ன காரணம் சொன்னார்? பில்டிங்கை பார்க்க வந்திருக்காங்க, காலையில் அப்படி தானே சொல்லிட்டு போனார். அப்புறம் போய் பார்த்தார். அதே போல் ஸ்டாலின் அவர்கள் அங்கே பிரதமர் கூடியிருக்க கூட்டத்தை அங்கே பார்க்கும்போது பிரதமருடன் பேச நேரிடலாம். பார்க்கவே மாட்டேன்னு சொல்ல முடியும், அதெல்லாம் பேசுவாங்க. பிரதமரை மட்டுமா பார்ப்பா, இன்னும் 2-3 அமைச்சர்களை பார்க்கலாம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ பல தகவல்கள் பரிமாறப்படலாம். அதற்குத்தான் சிஎம் போகிறாருன்னு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கு இவங்க ஸ்ட்ரெயிட்டாக பதில் சொல்ல முடியல. இங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய உடன்பிறப்புகள் ஆகட்டும், இல்லை திமுகவுக்கு எப்படி சொல்கிறது, திமுக நிலைய வித்துவானுகள் ஆகட்டும், இவங்களாலையும் பதில் சொல்ல முடியல. ஸ்ட்ரெயிட்டான பதில் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. போன வருஷம் போல் இந்த வருஷம் ஏன் போனீங்கன்னா அப்படி தான் போவோம், அவ்வளோதான். இப்போ என்ன ஒரே ஒரு குரல் தமிழ்நாடு முழுக்க உடன்பிறப்புகளில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொன்னோம்ல, ஈடி வந்து இந்த அளவுக்கு அத்துமீறிடுச்சு. அப்பா நாங்களும் சொல்கிறோம்ப்பா, ஈடி அத்துமீறிடுச்சு, நீங்கள் யோக்கியமாப்பா, அவ்வளோதான். உடனே நம்மளை வந்து நீங்கள் எடப்பாடிட்ட பழம் விஜய்கிட்ட பழம் வாங்கி நம்ம தான் சொல்கிறோமே, எப்பா விஜய் தனியாக என்னால் ஜெயிக்க முடியாது நம்ம தானே சொன்னோம். அவங்களால ஜீர்ணிக்க முடியல, மறுபடியும் விஜய்னு ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு திமுகவை நம்ம டேமேஜ் பண்ணுறது இவங்களால் தாங்க முடியல. ஆமாங்க, தப்புன்னா தப்பு தாங்க. ஏங்க உச்சநீதிமன்றம் வந்து இன்றைக்கி வந்து கேஸை வந்து இது வந்து விசாரிக்கக்கூடாது, இடைக்கால தடை போட்டிருக்காங்க. அதுக்காக நீங்கள் நல்லவங்க நம்ம சொல்ல முடியுமா? நாளைக்கே உச்சநீதிமன்றம் தடையை வளர்க்கலாம். இப்படியே வந்துட போகுது. கண்டிப்பாக வழக்குங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 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 புலனாய்வு அமைப்பு வந்து புலனாய்வு அமைப்போட அதிகாரம் தான் எப்பையும் நிற்கும். நீங்கள் நிறைய வழக்கில் பாருங்கள், கெஜ்ரிவால் இதே மாதிரி தான் ஆச்சு, ஹேமந்த் சோரன் இதே மாதிரி தான் ஆச்சு. ஈடிக்கெல்லாம் கொட்டுவாங்க. ஆனால் ஈடிக்கு கடைசியாக என்ன சொல்கிறாங்க?
நீங்கள் எஃப்ஐஆர்கள் மீது தனிநபர்கள் மீது ஒருவேளை தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்கலாம். எப்படி சார் புலனாய்வு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறத வந்து கோர்ட்டு வந்து எவ்வளோ நாளைக்கு சார் அப்படியே வச்சுருக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்க இது வேலைக்கே ஆகாதுங்க, எழுதி வச்சுக்காங்க. இப்போ இது பண்ணிட்டாங்கல்ல, இது பண்ணி ஓகேவா, அடுத்து வந்து 2-3 டிபார்ட்மெண்ட்டை கை வைக்க போகிறாங்க, வேறு டிபார்ட்மெண்ட். அது வந்து ஜூன் மாதம் தான் நீங்கள் வரணும். கனிம வளம் இருக்குது, ஏகப்பட்ட மேட்ரு ஏற்கனவே கையில் இருக்குது. இதெல்லாம் அப்போ பாரில் வந்து நீங்கள் வந்து சட்டவிரோதமாக பாரை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் பிரான்ச் மாதிரி விட்டு கொள்ளடிப்பீங்க, மக்கள்கிட்ட காசு வாங்குவீங்க. அது நீங்கள் உங்கள் இன்னொன்று இதில் என்னென்னா, பிராண்டை ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோம், நம்ம ஷாம்பு வாங்குவோம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது என்னென்னமோ வாங்குவோம்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃப்யூம்லாம் வாங்குவோம். நமக்கு எது வேணும்னு பார்த்து கூகுளெலாம் பார்த்து தானே வாங்குவோம். ஆனால் டாஸ்மார்க்கில் போனால் மட்டும் இவங்க சொல்கிறது தான் விற்பாங்க, அதுதான் வாங்கணும். ஈடி ரைடு போனதுக்கப்புறம் எல்லாம் விற்கிறாங்க. ஏன் இந்த மாற்றம்? நீங்கள் தான் தவறே செய்யாதவர்களாச்சே. இதையும் தாண்டி ஒரு முக்கிய நிறுவனம் வந்து இந்த ஈடி மேட்டரில் மாட்டலை. ஆனால் அவங்க வந்து தமிழ்நாடுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. தெலுங்கானாவை சேர்ந்த நிறுவனம். என்னென்னா அவங்க மேலே டெல்லியோட கான்டாக்டான், அதனால் அவங்க மாட்டலை, தப்பிச்சிட்டாங்க. அவங்க பேரே லிஸ்ட்டில் வரல. இன்னொன்று கேட்பாங்க, இடி வந்து 2017 வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதிமுக தங்கமணி தான் நான் மாட்டுவார்னா, தங்கமணி மாட்ட மாட்டார். ஏன் மாட்டுறாரு? அவர் தான் பிஜேபி கூட்டணியில் இருக்கார். இது முறை தப்பா முறையில்லையானா? ஆமாம், முறையில் தான். பிஜேபி நியாயமான கட்சி நம்ம யார் சொன்னது? இடி ஒரு நியாயமான அமைப்பு நம்ம சொல்லவே இல்லையே. இடியும் மோசம், நீங்களும் மோசம். ஈடி மோசமானதுங்கிறதுக்காக நீங்கள் அடித்த கொள்ளை எப்படி நியாயப்படுத்த முடியும்? வகையாக மாட்டிட்டாங்க சார் இது தப்பிக்கலாம் முடியாது. இப்போ இடைக்காலமே இவங்க தப்பிச்சிருக்கலாம். உச்சநீதிமன்றத்தில் மறுபடியும் வழக்கு வரும். இந்த வழக்கு கண்டிப்பாக இவர்களை சும்மா விடாது. எப்போ ஒரு 10 நாளைக்கு வேணாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். இப்போ டெல்லி போய் வேறு ஏதாவது டீல் நடக்கலாம். அது நடந்தால் ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலாம். ஆனால் அதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விலை அதிகமாக இருக்கும். உடன்பிறப்புகள் வந்து நம்மளை வந்து விமர்சிக்கிறாங்க, எல்லாம் ரைட்டு. நம்ம வந்து நியாயமாக காலையும் சொன்னோம், இப்பவும் சொல்கிறோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும், டாஸ்மார்க் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இவர்கள் தப்பிப்பது அவ்வளோ சுலபம் இல்லை. இப்போ அந்த வெளியில் தலைமறைவானாங்கள்ல அப்ஸ்கண்ட், அவங்கெல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும். ஏன்னா அடுத்து வந்து இடி தான் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, வந்துடுவாங்க. மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அவங்க வந்து தலைமறைவாயிடுவாங்க. இது தொடர்ந்து நடக்கும். ஈடியுடைய கைகள், அதுவும் இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அவர்கள் எங்கே நீங்கள் போனாலும் உங்களை விட மாட்டாங்க. இப்போவும் அவர்கள் தான் உங்களை தப்பிக்க விட்டிருக்கிறார்கள். சில விஷயத்துக்காக தான் நம்ம உறுதியாக நம்புகிறோம். பிஜேபியுடைய தயவு இல்லாமல் நீங்கள் வெளியில் தப்பி போக வாய்ப்பே இல்லை. எவ்வளோ நாள் தப்பிக்க விட்டுருவாங்கிறத நம்மளும் பார்க்க தான் போகிறோம். எடப்பாடி சொல்லிட்டார்ல, நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், நான் யாரை வந்து காலை பிடிக்க போகிறீங்கலாம் தெரியும்லாம் சொல்கிறாரு. அது இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை. ஏன்னா பாம்பின் கால் பாம்பறிங்கும் போது எடப்பாடி பழனிசாமி ரைடை பார்த்து ஏன் பயந்தாருன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கு டெல்லி போகிறீங்கன்னு சொல்லுவாங்கள்ல. இவங்க 2 பேரும் பாருங்கம்மா, இவங்க செஞ்ச தப்பெல்லாம் இவங்க வாயாலே சொல்கிறாங்க மாதிரி 2 கழகங்களும் என்ன பண்ணுறது, 2 கழகங்களும் இன்றைக்கி பிஜேபியிடம் மண்டிட்டு தான் கிடைக்கிறது. வேறு எப்படி நம்ம பேசுகிறதுன்னு தெரியல. அந்த ஆட்சி பார்த்தா இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி பார்த்தா இந்த மக்களுக்கே ஒரே குழப்பம். நம்ம மக்கள் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஒரு 5 வருஷம் ஆண்டிங்கப்பா, எடப்பாடிகிட்ட ஒரு 5 வருஷம் கொடுப்போம். ஏன்னா அவர் தான் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். நீங்கள் தான் ஒன்றும் சரியாக ஆளலை. எடப்பாடி சரியாக ஆளலைன்னா அவர் தான் சரியாக ஆளலை. உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நீங்கள் சரியாக பண்ணல, அவருக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். இன்னொன்று, அவர் ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனைலாம் நடக்கலையே. ஸ்டெர்லைட்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்களும் நம்பிட்டு இருந்தோம். அந்த ஸ்டெர்லைட்டில் எந்த அதிகாரி வந்து இவங்களை சுட சொன்னாரோ அந்த அதிகாரிக்கே நீங்கள் பதவி உயர்வு கொடுக்குறீங்க. அப்புறம் ஒரு மதுவிலக்குக்காக ஒரு பெண் போராடுறாங்க, ஒரு போலீஸ் அடித்தார், ஸ்டாலின் அவர்கள் கொதிச்சு போனார். அந்த போலீஸ் அதிகாரி உயர் பொறுப்பில் இருக்கிறார். அருணா ஜெகதீசன் கமிட்டி என்ன சொன்னிச்சு, அதெல்லாம் நீங்கள் மதிச்சிங்களா? அம்மா மரணத்தில் மர்மம் இருக்குது, நீங்கள் அதை கண்டுபிடிக்கல. வேலுமணி, தங்கமணி, வீரமணி, விஜயபாஸ்கர் எல்லாத்தையும் ஊழல் வழக்கில் விசாரிக்கிறீங்க, அதையும் விசாரிக்கல. அப்படி ஸ்டாலின் அவர்கள் இப்போ திடீர்னு கொடநாடுங்கிறீங்க. கொடநாடு வச்சு ஒன்றும் எடப்பாடியை பண்ண முடியாதுன்னு ஒரு சவால் விட்டுட்டுருக்காரு. தொடர்ந்து திமுகவுக்கு நெருக்கடிகள் முட்டிவிட்டது. அவ்வளவு ஈஸியாக திமுக ஜெயிப்பது கஷ்டம். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி எங்களுக்கு அது கூட நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.